யார் யாரோ மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மேடை பங்களிப்பு, இயக்க பங்களிப்பு, அவர்களுடைய குடும்ப பின்னணி, இவற்றை போல அவருடைய தனிப்பட்ட பண்புகளை இன்றைய அடுத்த தலைமுறைக்கு பாடமாக வைக்க வேண்டும் என்பது அவர் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பல செய்திகளில் ஒன்று. ஒரு பகுத்தறிவாளர், பெரியார் கொள்கையாளர், இந்த நெறியில் வாழ்பவர் என்று சொன்னால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து அவற்றை வெற்றி கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழுகிறவர் டாக்டர் கௌதமன். அவருடைய பழைய கதைகள் எல்லாம் எல்லோரையும் விட நன்கு அறிந்தவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். அவர்கள் அதனை நிறைய குறிப்பிடுவார்கள். அவரோடு உரையாடும் பொழுது நான் தெரிந்து கொண்ட சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய அண்ணன் வந்தியத்தேவன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஐயா நூற்றாண்டு விழா தொடங்கி அந்த ஊர்வலங்களில் இப்படி அண்ணன் அவர்களும் அவர்கள் குறிப்பிட்ட அத்தனை சிறப்புடையவரும் ஊர்வலத்தில் முழங்கும் பொழுது அது அப்படியே 2 குழுவாக பிரிந்து நாங்கள்லாம் அண்ணா அவங்க சத்தம் அதிகமாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போடணும் என்று கையில் தீச்சட்டி வேறு ஏந்தி கொண்டு போடுகிற அந்த முழக்கம். நானும் இங்கே இருக்கிற இறைவி அவர்கள், பெரியார் செல்வி அவர்கள், புதுக்கோட்டை ராவணன் அவர்களுடைய மகள் மீனா, இப்படி ஒரு பெரிய இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு அந்த ஊர்வலத்தில் முழங்கி கொண்டு போவதுதான் பலவிதமான மனத்தடைகளை, இன்ஹிபிஷன் என்பதை உடைத்து நாம் கொள்கையை பேசுகிறவர்கள், நமக்கு இந்த நாகரீக கூச்ச நாச்சமெல்லாம் வேலைக்கு ஆகாது என்கிற ஒரு இயல்பான பழக்கத்தை உருவாக்கியது. அப்போ அவர் அவரை பார்த்தா யாரும் டாக்டர்னு சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு இறங்கி அந்த மாதிரி முழக்கம் போடுவார். பிறகு சொன்னால்தான் தெரியும். அவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் டாக்டர் பிறைனுதல் செல்வி அவர்கள் அவருக்கு மூத்தவர். அவரை சந்தித்ததும் அவர்கள் பழகியதும் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் முடிவெடுப்பதற்கு. ஆனால் அண்ணன் அவர்கள் டாக்டர் பிறைனுதல் செல்வி அம்மா அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது அவருடைய கண்டிப்பு. இவர் ஒரு முறை சிகரெட் குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பேப்பர் அம்பு, ஏன்னா கல்லூரி மாணவர் இல்லையா, பேப்பரை சுருட்டி யார் மேலேயோ ஒரு அம்பு போட்டிருக்காரு. அதை பார்த்துவிட்டு கூப்பிட்டு, என்ன கௌதமன், நீங்கள் ஒரு பெரியார் கொள்கை குடும்பத்தில் வந்தவர், இந்த மாதிரி நடந்துக்கலாமா, நான் உங்களிடம் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்ன அந்த அறிவுரையில் வாழ்நாள் முழுக்க இப்படி அறிவுரை நமக்கு தேவை என்று முடிவு செய்து அக்கம் பக்கம் திரும்பாமல் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற வாழ்க்கை துணை என்பது அதுதானே. அப்படி தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற ஒரு முறையாக அதனை உணர்ந்து இறுதி வரையில் அவர்களை வாங்க போங்க என்றுதான் அழைக்கக்கூடிய அந்த மரியாதையுடன் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடக்கத்தில் பெற்றோரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல், இதெல்லாம் என்னென்னா இன்றைக்கி யார் யாரோ மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இளம் பருவத்தில் வாழ்க்கையை தொடங்குகிறவர்கள் எப்படி திட்டமிட வேண்டும். 2 பேர் டாக்டர் எல்லாரும் நினைப்பாங்க, அப்போ அவங்க வசதியாக தானே இருப்பாங்க, 2 குடும்பமும் வசதியான குடும்பம் தானே. ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கும்போது எந்த பொருளும் இல்லை, பெற்றோரிடம் உதவி கேட்கவில்லை, ஏற்கவில்லை, நம்முடைய வருமானத்தில் வாழ்ந்து கொள்வோம் என்று வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். வீட்டில் படுக்கிறதுக்கு பாய்தான். முறையாக கொஞ்சம் ஃபீஸ் கையில் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன வாங்கலாம், இது கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்ப விளக்கில் வர்ற மாதிரி நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பேசும்போது அடிப்படை தேவை 2 பொருள் இருக்குது. ஒன்று, உட்காந்து கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் சேர்.
இன்னொன்று பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு பீரோ. இதில் எது முக்கியம்? அவர்கள் முடிவு செய்கிறார்கள், முதல்ல டேபிள் சேரில் ஒழுங்காக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு பீரோ இல்லை பல பீரோ வாங்க முடியும். பீரோ வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ்க்கான அந்த அமைப்பு முறை இல்லாமல் இருக்கக்கூடாது. இதை நாமே இப்படி திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அப்படி தொடங்கிய அந்த திட்டமிட்ட வாழ்க்கையில் இருந்துதான் இப்பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்களே, அந்த குன்னூரில் ஒரு ஆலமரம் போல் எத்தனை 100 பேருக்கு அவர் வாழ்க்கை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது. எனக்கான அம்மா சொன்னதை கேட்டு கொஞ்சம் பயந்தான். நாளையிலேருந்து 10 பேர் தினம் வாசலில் வந்து நீங்கள் தான் எல்லாருக்கும் உதவி செய்வீங்களாமே அப்படின்னு இதுவும் இருக்குது சிக்கல். அதை போல வாழ்க்கையில் வழிகாட்டியாக அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொண்டது ஆசிரியர் அவர்களை மட்டுமே. என்ன நடந்தாலும் இந்த இயக்கத்தின் ஒரு பங்காளர் என்பதனால் எமர்ஜென்சி காலத்தில் அவருக்கு போடப்பட்ட டிரான்ஸ்ஃபர், எங்கே தூக்கி போட்டாலும் அங்கே போய் வேலை செய்வது, எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் ஆசிரியர் அவர்களுடைய அறிவுரையை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது என்பதில் அவரும் ஆமாங்க பிறைமுதல் செல்வி அவர்களும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை. நான் பேசும்போது அவங்கள வந்து அம்மான்னு சொல்லுவேன், அவங்கள வந்து அண்ணன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு எனக்கு முதல்ல தெரியாது. அவங்க வந்து கொஞ்சம் உருவத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்கள தனியாக பார்க்கும் பொழுது டாக்டர் அம்மான்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். அவரை இளம் வயதில் தான் அவர்கள் வீட்டுக்கு போய் அப்படி இருந்ததுனால அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு பழகிவிட்டேன். அப்புறமா இவங்க 2 பேரும் தான் கணவன் மனைவி அப்படின்னு தெரிந்த பிறகு ரொம்ப நாள் கேட்பாங்க, ஒன்று என்னை அண்ணின்னு கூப்பிடுங்க, இல்லை அவரையும் அப்பான்னு கூப்பிடுங்க. இது என்ன அவர் அண்ணா நான் அம்மாவா, என்னது இது அப்படின்னா அவங்களும் சிரித்து கொண்டே அதை கேட்பார்கள். அப்படி யார் போனாலும் அந்த குன்னூர் என்பது நம் கழக குடும்பத்தினருக்கான ஒரு இல்லமாக அவர்களுடைய வீட்டை அவர்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு செய்தி, இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ விதமாக நம்முடைய செயல் திட்டங்களை ஜூம் மூலமாக மற்ற வகையில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்படி அறிமுகமான நம்முடைய நாகர்கோயிலிருந்து ஒரு புலனக்குழு வாட்ஸ்அப், அவர்களோடு அவ்வப்போது கருத்துக்களை பேசி பல்வேறு இணைய வழி நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக உரையாற்றி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இப்போ என்னென்னா நாகர்கோயிலிருந்து மணிமேகலை அவர்களும் மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு அவருடைய அந்த அன்பு என்பது உண்மையானது, உணர்வு பூர்வமானது, இந்த உணர்வில் இருக்கக்கூடிய கொள்கையாளர்களை எல்லாம் இணைக்கக்கூடியது. இப்படி அவருடைய வாழ்க்கையின் பல பக்கங்கள், நல்ல இசை உணர்ச்சி உள்ளவர், நிறைய பாட்டு கேட்குறவர், டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள், நல்ல இலக்கிய உணர்வு உடையவர். அவருடைய எழுத்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியுமா என்று வாட்ஸ்அப்பில் வரும்பொழுது படித்துவிட்டு அவரிடம் கேட்பேன், எப்போனா இவ்வளவு டைப் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு வயதுக்கு பிறகு இவ்வளவு வந்து என்னதான் கையில் ஃபோன் வச்சுருந்தாலும் எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர உருப்படியாக டைப் பண்ணி அதில் ஒரு செய்தியை போடுறவங்க ரொம்ப 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 குறைவு. எதுதான் ஃபோன் கையிலேயே இருக்குது, ஆனால் என்ன பண்ணுற, எதையோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, தூக்கமே வந்து கண்ணு சொக்கி விழுது. அப்படிப்பட்ட நேரத்தை இவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கி ஒரு வரலாற்று நூல் ஏஜி நூராணி அவர்களுடைய அந்த நூலை போல ஆர்எஸ்எஸ் என்ற ட்ரோஜன் குதிரை என்ற ஆசிரியர் அவர்கள் உருவாக்கிய அந்த ஆர்எஸ்எஸ் வரலாற்றை போல நமக்கு தெரியாத பல செய்திகளை தொகுத்திருக்கக்கூடிய அந்த நூல் வந்து பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம். இவ்வளவு பணிகளையும் இயல்பாக இனிமையோடு ஏற்றுக்கொண்டு எப்படி வெற்றிகரமாக வாழ்வது என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு எப்பொழுதும் போல அவர் வயசை சொல்ல மாட்டார், எப்படியோ இது வந்து 75 அப்படின்னு வந்துருச்சு. ஆகவே இன்னும் 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 பல 25களும் 50களும் தாண்டி ஆசிரியர்கள் சொல்வதைப் போல அதில் என்ன கஞ்சத்தனம் என்று இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கான ஒரு பகுத்தறிவு பயனை அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.